இந்தாங்க மேடம், மொத்தம் 5 கிலோ, மொத்தம் 750 ரூபாய் மேடம். ஒரு நிமிஷம், எப்படி 750 ஆச்சுன்னு சொல்ற? மேடம், ஒண்ணுக்கு 150 ரூபாய் அப்படின்னா 5க்கு 750 ஆகுதுங்க. சரி, 700 ரூபாய் கொடுங்க போதும். 700 500 ரூபாய், இது அவ்வளவுதான். இது எல்லாமே எவ்வளவு கேவலமான குவாலிட்டின்னு எனக்கு தெரியல. இல்ல மேடம், இது சைனீஸ் கிடையாது மேடம். எல்லா லைட்டையும் உங்க முன்னாடி தானே செக் பண்ணி காமிச்சு பேக் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 500 ரூபாய்க்கு மேல நான் கொடுக்க மாட்டேன். இந்த வாங்கிக்கோ. ஆனா மேடம், இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா வராது மேடம். அவ்வளவுதான் கொடுக்க முடியும், விடு. மேடம், சாரா, நீ தானே அந்த லைட்டை உடைச்ச, அப்புறம் நீ ஏன் அப்படி பண்ணணும்? அட போதும், நீ வாய மூடுறியா? என் வேலையை என்ன செய்ய விடு. வணக்கம். நேத்து இங்க இருந்து தான் லைட் வாங்கிட்டு போனேன், ஒடிஞ்சு போயிருக்கு. ஆனா மேடம், உங்களுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா லைட்டும் செக் பண்ணி தானே கொடுத்தேன். அப்ப நான் பொய் சொல்றேன்னு சொல்றியா? அட இல்ல மேடம், நான் அப்படி சொல்லல மேடம். சரி, ஒரு வேலை பண்ணு, எனக்கு வேற லைட் கொடு. இந்தாங்க மேடம், எடுத்துக்கோங்க. இந்தாங்க மேடம், 150 ரூபாய். என்னது, 150 ரூபாய் கொடுக்கணுமா? நேத்து உங்ககிட்ட லைட் வாங்கிட்டு போய் அது ஒடிஞ்சு போயிருக்கு. நீ தானே அதை மாத்தி கொடுக்கணும். மேடம், இங்க பாருங்க, அந்த லைட்டுக்கு நீங்க முழுசா பணம் கூட கொடுக்கவே இல்லை மேடம். ஆனா இப்ப வந்து மேடம், எனக்கு பெருசா லாஸ் ஆயிடும் மேடம். அதனால ஒரு வாட்டி நீ நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கணும். இதுக்கு நான் பணம் கொடுக்க போறது இல்ல. ஆனா மேடம், நாங்களும் தான் தீபாவளி கொண்டாடணும். கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க எனக்கு பண்றது சரியே இல்ல. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரு. என்ன சொன்ன நீ? நீ இங்கே இரு, வா போலாம். மேடம், சாரா, வெறும் 150 ரூபாய்க்கு அவர் நம்மள சபிக்கிறாரு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அப்படியா? அவன் நம்ம கிட்ட எவ்வளவு தப்பா பேசினான்னு நீ பாக்கலையா? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அந்த பணம் அவரோட தான். ப்ளீஸ் யா, ஐ நோ ஹவ் டு ஹேண்டில் திஸ் பீப்பிள். ப்ளீஸ் நீ நடுவுல வராத. தீபாவளி லைட் வாங்க. சார், இவர்தான். நேத்து பட்டாசு இவர் வித்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு எங்க ஒளிச்சு வச்சிருக்காருன்னு தெரியல. பட்டாசா? இல்ல சார், நான் இந்த லைட்டு அப்புறம் டியாஸ் இதான் சார் நான் வித்துட்டு இருக்கேன். நான் பட்டாசு எதுவும் விக்கல. அப்ப இவங்க போய் சொல்றாங்களா? இல்ல சார். சார், இவரோட கடையை மூடிடுங்க. பட்டாசு இவர் வித்தா இங்கே எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட்டாசு பேன் ஆயிருக்குல்ல. சார், நான் உண்மையதான் சொல்றேன் சார். நான் பட்டாசு விக்கவே இல்லை சார். இங்க வா சார், இங்க வா, இங்க வா சார். சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். மேடம் விடுங்க, நான் இவரை பாத்துக்கிறேன். உன் கடையை சீக்கிரம் எடுத்துரு சார். நான் இந்த கடையை எடுத்துட்டா நான் வேற எங்க சார் போறது? சொன்னா கேட்க மாட்டியா? இரு சார், ப்ளீஸ் சார். சார் 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 இது பண்டிகை டைம் சார். சார் 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 நான் ஏழை சார். சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார். சார் 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 கெஞ்சி கேட்குறேன் சார். சார் நான் ஏழை சார். சார் 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 நான் உங்க காலில் விழுந்து கேட்குறேன் சார். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க. இப்படி பண்ணாதீங்க சார். சரி, ஓகே. சாயந்தரம் உன் கடை இங்கே இருந்ததுன்னு வையே, அப்புறம் பாரு. நான் எடுத்துறேன் சார். நான் எடுத்துறேன் சார். அட, வந்துட்டீங்களா? சரி வாங்க, ரெடி ஆகுங்க. நம்ம எல்லாருக்கும் போய் கிஃப்ட்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா நாளைக்கு திவாலி இல்ல, சும்மா ஓடிட்டு இருக்க முடியாது. என்னாச்சு சமர்? எல்லாமே கெட்டுருச்சு சாரா. நான் தீபாவளிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. ரீட்டைலர் எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு பேமெண்ட் பண்ண வேண்டிய நேரத்துல ஃப்ராட் பண்ணிட்டாரு. என்ன? தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பெரிய லாஸ் ஆயிடுச்சு. சமீர், ஐ அம் சோ சாரி.
எனக்கு என்ன தோணுதுன்னா இது எல்லாமே என்னாலதான் நடந்திருக்கும். என்ன உன்னோட தப்பா? என்ன சொல்ல வர? இதெல்லாம் கர்மான்னு நினைக்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த லைட்ஸ் வித்தார் அவர்கிட்ட போய் லைட்ஸ வாங்கி அவரை ஏமாத்தி அவருக்கு பணமே கொடுக்காம வந்துட்டோமே. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் அங்க போலீஸ கூட்டிட்டு போய் அவரோட கடையை சாத்த வச்சுட்டேன். என்ன சாரா, இது கர்மாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ அவருக்கு எவ்வளவு பெரிய கட்டத்தை பண்ணிருக்கன்னு தெரியுமா? I know. You're right. I'm sorry. ஆனா நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி? அண்ணே, அண்ணா உங்களை நிறைய தேடிட்டோம். கடைசி எங்க இருக்கீங்க? எதுக்கு நீங்க என்ன தேடுறீங்க? ஏன் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களே? அண்ணா உங்ககிட்ட ஏதோ வாங்க வரல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். அந்த கடவுள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டாரு. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. முடிஞ்ச என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அப்புறம் எங்க மூலியமாக உங்களுக்கு நடந்த லாஸுக்கான அந்த பணம் அப்புறம் இது உங்களுக்கு திவாலிக்காக. ஆனா மேடம், ப்ளீஸ் வெச்சுக்கோங்கண்ணா. நாங்க லாஸ் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதே மாதிரி திவாலி அன்னைக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது. கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த வருஷம் தீபாவளிய குடும்பத்தோட எப்படி கொண்டாட போறணும்னு ரொம்ப கவலையா இருந்தேன். இந்த தீபாவளி நல்லா போகணும்னு நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே நடந்துருச்சு. நன்றி அண்ணா. அப்புறம் உங்களோட குடும்பத்துக்கு என்னோட கிஃப்ட். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி திவாலி. நன்றி. உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி ஒளியின் பண்டிகை. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களோட வாழ்க்கையில இருளுக்கு பதிலா ஒளியை சேர்ப்போம். அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. அடுத்த வாரம் பார்க்கலாம். பாசிட்டிவா இருங்க. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருந்தா நீங்க நம்மளோட பாசிட்டிவிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்போட பேரு நிசோ பாசிட்டிவ். இது ஒரு கம்யூனிட்டி கவுன்சிலிங் குரூப். உங்களோட பிரச்சனையை நீங்க இங்க அனானிமஸா சொல்லலாம். இந்த குரூப்ல இருக்கிற மக்கள் பிரச்சனையை சரியான முறையில தீர்த்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ. பாய்.